அன்பார்ந்த மக்களே, வணக்கம். இது 2026ஆம் ஆண்டின் மனதின் குரல் நிகழ்ச்சியின் முதல் அத்தியாயம். நாளை ஜனவரி 26ஆம் தேதி நாம் அனைவரும் குடியரசு தினத்தை கொண்டாடவிருக்கிறோம். இந்நாளில்தான் நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. ஜனவரி 26ஆம் தேதியான இந்த நாள் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வாய்ப்பை நமக்கு வழங்குகிறது. இன்று ஜனவரி 25ஆம் தேதியும் மிகவும் முக்கியமான நாள். இன்று தேசிய வாக்காளர் தினம். வாக்காளர்கள்தான் ஜனநாயகத்தின் ஆன்மாவாக திகழ்கிறார்கள். நண்பர்களே, பொதுவாக ஒருவர் 18 வயதை அடையும் போது அவர் வாக்காளராகிறார். இது வாழ்க்கையின் சாதாரண கட்டமாகவே கருதப்படுகிறது. ஆனால் உண்மையில் இந்த வாய்ப்பு ஒவ்வொரு இந்தியரின் வாழ்க்கையிலும் மிக முக்கியமான கட்டமாக விளங்குகிறது. எனவே நாம் நம் நாட்டில் வாக்காளராக ஆகும் நிகழ்வை விமர்சையாக கொண்டாட வேண்டும். பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து அதை கொண்டாடுவது போலவே எப்போதெல்லாம் ஓர் இளைஞர் முதன்முறையாக வாக்காளராக ஆகிறாரோ அப்போது அந்த பகுதி, கிராமம் அல்லது நகரம் முழுவதும் ஒன்று கூடி அவரை பாராட்டி இனிப்புகள் பரிமாறிக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் மக்களிடையே வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் வாக்காளராக இருப்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற உணர்வும் மேலும் வலுப்பெறும். நண்பர்களே, நாட்டில் தேர்தல் செயல்முறைகளுடன் தொடர்புடையவர்களும் நமது ஜனநாயகத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்க அடிமட்ட அளவில் பணியாற்றுபவர்கள், அவர்கள் அனைவரையும் பெரிதும் பாராட்ட விரும்புகிறேன். இன்று வாக்காளர் தினத்தன்று என் அன்பார்ந்த இளம் நண்பர்களே, நீங்கள் 18 வயதை அடையும் போது நீங்கள் வாக்காளராக நிச்சயம் பதிவு செய்து கொள்ளுங்கள். அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனிடமிருந்தும் எந்த கடமையுணர்வை கடைபிடிப்பதை எதிர்பார்க்கிறதோ இதன் மூலம் நிறைவேறும். மேலும் இந்தியாவின் ஜனநாயகமும் வலுப்பெறும். மக்களே, சமீபமாக சமூக ஊடகங்களில் ஒரு சுவாரஸ்யமான போக்கை கவனித்தேன். மக்கள் 2016ஆம் ஆண்டு தங்களுடைய மலரும் நினைவுகளை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே உணர்வோடு இன்று நானும் உங்களுடன் என்னுடைய ஒரு நினைவை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஜனவரி 2016இல் நாம் ஒரு லட்சிய பயணத்தை தொடங்கினோம். அப்போது இது சிறியதாக தோன்றினாலும் கூட இது இளம் தலைமுறைக்கும் நாட்டின் எதிர்காலத்திற்கும் மிகவும் முக்கியமானது என்பதை நாங்கள் உணர்ந்திருந்தோம். அப்போது சிலருக்கு இது குறித்து புரிந்து கொள்ள முடியவில்லை. நண்பர்களே, நான் குறிப்பிடும் அந்த பயணம் ஸ்டார்ட் அப் இந்தியா பயணம். இந்த பயணத்தின் கதாநாயகர்கள் நமது இளம் நண்பர்கள்தான். தங்களுக்கு வசதியாக இருந்த எல்லையை விட்டு வெளியே வந்து அவர்கள் செய்த புதிய முயற்சிகள் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. இன்று இந்தியா உலகின் 3வது மிகப்பெரிய ஸ்டார்ட் அப் சூழலமைப்பை கொண்டுள்ளது. இந்த ஸ்டார்ட் அப்கள் வழக்கமான பாதையிலிருந்து விலகியவை. இன்று அவை 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கற்பனை செய்தும் பார்க்க முடியாத துறைகளில் பணியாற்றி வருகின்றன. செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, அணுசக்தி, குறைக்கடத்திகள், மொபிலிட்டி, பசுமை ஹைட்ரஜன், உயிரி தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலும் ஏதாவது இந்திய ஸ்டார்ட் அப்
அந்த துறையில் செயல்படுவதை காண முடியும். ஏதேனும் ஒரு ஸ்டார்ட் அப்புடன் இணைந்திருப்பவர்களுக்கும் அல்லது ஸ்டார்ட் அம்பை தொடங்க விரும்புபவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று மனதின் குரல் மூலம் நான் நாட்டு மக்களிடமும் குறிப்பாக தொழில்துறை மற்றும் ஸ்டார்ட் அப்களுடன் தொடர்புடைய இளைஞர்களிடமும் ஒரு வேண்டுகோளை வைக்க விரும்புகிறேன். இந்தியாவின் பொருளாதாரம் வேகமாக முன்னேறி வருகிறது. இந்தியாவின் மீது உலகின் பார்வை பதிந்துள்ளது. இத்தகைய நேரத்தில் நம் அனைவர் மீதும் மிகப்பெரிய பொறுப்பும் இருக்கிறது. அந்த பொறுப்பு என்னவென்றால் தரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதுதான். நிகழ்கின்றன, இயங்குகின்றன, நடந்துவிடும் என்ற காலம் மலையேறிவிட்டது. வாருங்கள், இந்த ஆண்டு நாம் முழு பலத்துடன் தரத்திற்கு முன்னுரிமை அளிப்போம். தரம் தரம் மட்டுமே அனைவரின் ஒரே மந்திரமாக இருக்கட்டும். நேற்றை விட சிறந்த தரம். நாம் எதை உற்பத்தி செய்தாலும் அதன் தரத்தை மேம்படுத்துவதற்கு உறுதி ஏற்போம். நமது ஜவுளியாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, அல்லது எலக்ட்ரானிக்ஸ் பேக்கேஜிங் என இந்திய தயாரிப்பு என்றாலே உயர்தரம் என்றாக வேண்டும். நாம் உயர்தரத்தை நமது அளவுகோலாக ஆக்குவோம். எந்த குறையும் இருக்காது, எந்த சமரசமும் இருக்காது என்று உறுதி ஏற்போம். நான் செங்கோட்டையிலிருந்து கூட சொல்லியிருக்கிறேன். ஜீரோ டிஃபெக்ட், ஜீரோ எஃபெக்ட். இப்படி செய்வதன் மூலமாகத்தான் வளர்ந்த இந்தியா என்பதை நோக்கிய பயணத்தை நம்மால் கண்டிப்பாக வேகமாக முன்னெடுத்து செல்ல முடியும். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது நம் நாட்டு மக்களிடம் இயல்பாகவே இருக்கிறது. சிலர் இந்த வேலையை ஸ்டார்ட் அப்கள் மூலம் செய்கிறார்கள். சிலர் சமூகத்தின் கூட்டு சக்தியால் வழி காண முயற்சிக்கிறார்கள். அப்படியொரு முயற்சிதான் உத்தரப்பிரதேசத்தின் ஆசம்கரில் நிகழ்ந்துள்ளது. அங்குள்ள மக்கள் அங்கு பாயும் தமசா நதியை மறுசீரமைத்து மீண்டும் உயிரூட்டியுள்ளனர். அது ஒரு நதி மட்டுமல்ல, நமது கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தின் உயிரோட்டமாகவும் திகழ்கிறது. அயோத்தியில் உற்பத்தியாகி கங்கையில் கலக்கும் இந்த நதி ஒரு காலத்தில் இந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரமாக இருந்தது. ஆனால் மாசுபாடு காரணமாக அதன் தடையற்ற ஓட்டத்தில் தடை ஏற்பட்டது. வண்டல் மண், குப்பை கூளங்கள் மற்றும் அசுத்தங்கள் இந்த நதியின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தின. இதற்கு பிறகு இங்குள்ள மக்கள் மறுசீரமைப்பு இயக்கத்தை தொடங்கினர். நதி தூர்வாரப்பட்டு அதன் கரைகளில் நிழல் மற்றும் பழம் தரும் மரங்கள் நடப்பட்டன. உள்ளூர் மக்கள் கடமை உணர்வுடன் இந்த பணியில் ஈடுபட்டனர். அனைவரின் முயற்சியால் நதி மறுசீரமைக்கப்பட்டது. நண்பர்களே, பொதுமக்களின் பங்களிப்புடன் கூடிய இது போன்ற ஒரு முயற்சி ஆந்திர பிரதேசத்தின் அனந்தபூரிலும் காணப்படுகிறது. அங்கு கடுமையான வறட்சி பெரும் பிரச்சனையாக இருந்தது. அங்குள்ள மண் செம்மண்ணாகவும் மணற்பாங்கானதாகவும் இருந்தது. அதனால் மக்கள் தண்ணீர் பற்றாக்குறையால் அவஸ்தைப்பட்டனர். அங்குள்ள பல பகுதிகளில் நீண்ட காலமாக மழை பெய்வதில்லை. பல நேரங்களில் மக்கள் அனந்தபூரை பாலைவனத்தின் வறண்ட நிலையுடன் ஒப்பிடுகிறார்கள். நண்பர்களே, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண உள்ளூர் மக்கள் நீர்நிலைகளை சுத்தம் செய்ய உறுதி பூண்டனர். பின்னர் நிர்வாகத்தின் ஒத்துழைப்புடன் இங்கு அனந்த நீர் சம்ரக்ஷணம் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த முயற்சியின் கீழ் 10க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் மறுசீரமைக்கப்பட்டன. அந்த நீர்நிலைகளில் நீர் நிரம்பத் தொடங்கியுள்ளது. மேலும் 7000க்கும் மேற்பட்ட மரங்களும் நடப்பட்டுள்ளன.
அதாவது அனந்தபூரில் நீர் பாதுகாப்பு மட்டுமல்லாமல் பசுமை பரப்பும் அதிகரித்துள்ளது. இங்கு குழந்தைகள் ஆனந்தமாக நீச்சல் அடிக்கிறார்கள். ஒரு வகையில் சொல்லப்போனால் இங்குள்ள முழு சூழல் மண்டலமும் மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளது. நண்பர்களே, ஆசம்கட் ஆகட்டும், அனந்தபூர் ஆகட்டும், நம் நாட்டின் வேறு எந்த இடமாக இருக்கட்டும், இது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நம் மக்கள் ஒன்றுபட்டு கடமையுணர்வோடு பெரிய உறுதிமொழிகளை நிறைவேற்றி வருகிறார்கள். மக்கள் பங்கேற்பு மற்றும் கூட்டுணர்வின் இந்த உணர்வுதான் நமது நாட்டிற்கு மாபெரும் வலு சேர்க்கிறது. என் அன்பார்ந்த நாட்டு மக்களே, நம்முடைய நாட்டில் பஜனையும் கீர்த்தனையும் பல நூற்றாண்டுகளாக நமது கலாச்சாரத்தின் ஆன்மாவாக இருந்து வருகின்றன. கோவில்களில் பஜனைகளை கேட்டிருக்கிறோம், கதைகளில் கேட்டிருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் பக்தியானது காலத்திற்கேற்ப வேரூன்றி இருந்தது. இன்றைய தலைமுறையினரும் சில புதுமைகளை செய்து வருகிறார்கள். இன்றைய இளைஞர்கள் பக்தியை தங்கள் அனுபவத்திலும் தங்கள் வாழ்க்கை முறையிலும் இணைத்திருக்கிறார்கள். இந்த சிந்தனையிலிருந்து ஒரு புதிய கலாச்சார போக்கு உருவாகி வந்திருக்கிறது. நீங்கள் சமூக ஊடகங்களில் இத்தகைய காணொளிகளை நிச்சயம் பார்த்திருப்பீர்கள். நாட்டின் பல்வேறு நகரங்களில் பெருமளவில் இளைஞர்கள் ஒன்று கூடுகிறார்கள். மேடை அலங்கரிக்கப்பட்டுள்ளது, விளக்குகள் ஒளிர்கின்றன, இசை ஒலிக்கிறது, முழு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சூழல் எந்த ஒரு கச்சேரியை விடவும் சற்றும் குறைவில்லாமல் இருக்கிறது. பார்ப்பதற்கு கச்சேரி நடப்பதைப் போலவே தோன்றும். ஆனால் அங்கே முழு ஈடுபாட்டுடனும் மிகுந்த அர்ப்பணிப்புடனும், அது மட்டுமில்லாமல் முழு லயத்துடனும் பஜனைகள் பாடப்படுகின்றன. இந்த போக்கை இன்று பஜன் கிளப்பிங் என்று அழைக்கிறார்கள். அதோடு இது குறிப்பாக ஜென்சி தலைமுறையினரிடையே வேகமாக பிரபலமடைந்து வருகிறது. இந்நிகழ்வுகளில் பஜனைகளின் கண்ணியமும் தூய்மையும் பாதுகாக்கப்படுவதை காண்கையில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பக்தி எளிதாக எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை. சொற்களின் வரம்பும் மீறப்படுவதில்லை, உணர்வுகளின் வரம்பும் மீறப்படுவதில்லை. மேடை நவீனமாக இருக்கலாம், இசை படைப்புகள் வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் அதன் அடிப்படை உணர்வான ஆன்மீக உணர்வானது மாற்றமில்லாமல் தொடர்ந்து நீடிக்கிறது. அதை அங்கே உணர முடிகிறது. என் அன்பான நாட்டு மக்களே, இன்று நமது கலாச்சாரமும் பண்டிகைகளும் உலகம் முழுவதும் தங்களுக்கான அடையாளத்தை ஏற்படுத்தி வருகின்றன. உலகின் ஒவ்வொரு மூலையிலும் இந்தியாவின் பண்டிகைகள் மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்படுகின்றன. எல்லா வகையான கலாச்சார உயிரோட்டத்தையும் பராமரிப்பதில் நமது இந்திய சகோதர சகோதரிகளின் பங்களிப்பு மகத்தானது. அவர்கள் எங்கிருந்தாலும் அங்கே தங்கள் கலாச்சாரத்தின் அடிப்படை உணர்வை பாதுகாத்து அதை முன்னோக்கி எடுத்துச் செல்கிறார்கள். இது தொடர்பாக மலேசியாவிலும் நமது இந்திய சமூகம் மிகவும் பாராட்டத்தக்க பணிகளை செய்து வருகிறது. இதை அறிந்து நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியம் அடைவீர்கள். மலேசியாவில் 500க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் உள்ளன. அவற்றில் தமிழ் மொழி கற்பிக்கப்படுவதோடு மற்ற பாடங்களும் தமிழில் கற்பிக்கப்படுகின்றன. அது மட்டுமில்லாமல் இங்கே தெலுங்கு, பஞ்சாபி உள்ளிட்ட பிற இந்திய மொழிகள் மீதும் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. நண்பர்களே, இந்தியாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான வரலாற்று மற்றும் கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவதில் ஒரு சங்கத்திற்கு மிகப்பெரிய பங்குண்டு. அதன் பெயர் மலேசியா இந்தியா ஹெரிடேஜ் சொசைட்டி. பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் இந்த அமைப்பு ஹெரிடேஜ் வாக் என்னும் நிகழ்வை ஏற்பாடு செய்கிறது. இதில் இரு நாடுகளையும் ஒன்றோடொன்று இணைக்கும் கலாச்சார தலங்கள் உள்ளடக்கப்படுகின்றன. கடந்த மாதம் மலேசியாவில்
லால் பாட்சாரி ஐகானிக் வாக் என்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த சேலை நமது வங்காள கலாச்சாரத்துடன் நெருங்கிய தொடர்புடையதாக உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அதிக எண்ணிக்கையிலான பெண்கள் இந்த சேலையை அணிந்து சாதனை படைத்தனர். இது மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் ஒடிசி நடனம் மற்றும் பவுல் இசை ஆகியவை மக்களின் மனதை கவர்ந்தன என்று கூறலாம். साया बरबांगा देंगान डियास्पोरा इंडिया दी मलेशिया मेरे का मम्बावा इंडिया दान मलेशिया सेमाकिन रापा. மலேசியாவில் வசிக்கும் நமது இந்திய வம்சாவளியினருக்கு என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். என் அன்பார்ந்த நாட்டு மக்களே, நாம் இந்தியாவின் எந்த பகுதிக்கு சென்றாலும் அங்கே ஏதேனும் அசாதாரணமான முன்னெப்போதும் இல்லாத நிகழ்வை காணலாம். பல நேரங்களில் ஊடகங்களில் இந்த விஷயங்கள் இடம்பெறுவதில்லை. ஆனால் இவற்றின் மூலம் நமது சமூகத்தின் உண்மையான சக்தி என்ன என்பது தெரிகிறது. நமது பண்பாடும் வெளிப்படுகிறது. அவற்றில் ஒற்றுமை உணர்வு முதன்மையானது. குஜராத்தில் பெச்சராஜிக்கு அருகிலுள்ள சந்தன்கி கிராமத்தின் பாரம்பரியம் தனித்துவமானது. அதாவது அங்குள்ள மக்கள், குறிப்பாக முதியவர்கள், தங்கள் வீடுகளில் சமைப்பதில்லை என்றால் நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீர்கள். அதற்கு காரணம் அந்த கிராமத்தின் அற்புதமான சமூக சமையலறை. இந்த சமூக சமையலறையில் ஒரே நேரத்தில் கிராம மக்கள் அனைவருக்கும் உணவு தயாரிக்கப்படுகிறது. மேலும் மக்கள் ஒன்றாக அமர்ந்து உணவருந்துகிறார்கள். கடந்த 15 ஆண்டுகளாக இந்த பாரம்பரியம் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவருக்காக உணவு சேவையும் வழங்கப்படுகிறது. அதாவது வீட்டில் டெலிவரி செய்வதற்கான முழு ஏற்பாடும் உள்ளது. அந்த கிராமத்தின் இந்த சமூக விருந்து மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது. இந்த முயற்சி மக்களை ஒருவருக்கொருவர் இணைப்பது மட்டுமல்லாமல் குடும்ப உணர்வையும் ஊக்குவிக்கிறது. நண்பர்களே, இந்தியாவின் குடும்ப அமைப்பு, அதாவது ஃபேமிலி சிஸ்டம், நமது பாரம்பரியத்தின் பிரிக்க முடியாத அங்கமாகும். உலகின் பல நாடுகளில் இது மிகவும் ஆர்வத்துடன் பார்க்கப்படுகிறது. பல நாடுகளில் இது போன்ற குடும்ப அமைப்புகள் குறித்து மிகுந்த மரியாதை உணர்வு உள்ளது. சில நாட்களுக்கு முன்புதான் எனது சகோதரர் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் மேதகு ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் இந்தியாவிற்கு வந்திருந்தார். அவர் அப்போது என்னிடம் ஐக்கிய அரபு அமீரகம் 2026ஆம் ஆண்டை இயர் ஆஃப் ஃபேமிலியாக கொண்டாடுவதாக கூறினார். அதன் நோக்கம் அங்குள்ள மக்களிடையே நல்லிணக்கத்தையும் சமூக உணர்வையும் மேலும் வலுப்படுத்துவதாகும். உண்மையில் இது மிகவும் பாராட்டத்தக்க ஒரு முயற்சி. நண்பர்களே, குடும்பம் மற்றும் சமூகத்தின் சக்தி ஒன்று சேரும்போது மிகப்பெரிய சவால்களையும் வெல்ல முடியும். எனக்கு அனந்த்நாக்கின் ஷேக்குண்ட் கிராமத்தை பற்றிய ஒரு தகவல் கிடைத்தது. அங்கே போதைப்பொருள், புகையிலை, சிகரெட் மற்றும் மதுபானம் தொடர்பான சவால்கள் மிகவும் அதிகரித்துவிட்டன. இதையெல்லாம் பார்த்து அங்குள்ள மீர் ஜாஃபர் அவர்கள் மிகவும் கவலையடைந்து அவர் இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார். கிராமத்தின் இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரையும் ஒன்றிணைத்தார். அவருடைய இந்த முயற்சியின் விளைவாக அங்குள்ள கடைகள் யாவும் புகையிலை பொருட்களை விற்பதையே நிறுத்திவிட்டன. இந்த முயற்சியால் போதைப் பொருளின் ஆபத்துகள் குறித்தும் மக்களிடையே விழிப்புணர்வு அதிகரித்துள்ளது. நண்பர்களே, நமது நாட்டில் இது போன்ற பல நிறுவனங்களும் உள்ளன. அவை பல ஆண்டுகளாக தன்னலமற்று
சமூக சேவையில் ஈடுபட்டு வருகின்றன. உதாரணமாக, மேற்கு வங்கத்தின் பூர்வ மேதினிபூரின் ஃபரீத்பூரில் ஒரு நிறுவனம் உள்ளது. அதன் பெயர் விவேகானந்த லோக் சிக்ஷா நிகேதன். அது கடந்த 4 தசாப்தங்களாக குழந்தைகள் மற்றும் முதியவர்களை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. குருகுல முறைக்கல்வி மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சியுடன் இந்த நிறுவனம் சமூக நலனுக்கான பல நல்ல செயல்களில் ஈடுபட்டுள்ளது. என்னுடைய விருப்பம் என்னவென்றால், இந்த தன்னலமற்ற சேவை உணர்வு நாட்டு மக்களிடையே தொடர்ந்து இன்னும் கூட வலுப்பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து தூய்மை என்ற விஷயத்தை பற்றி பேசி வருகிறோம். இதை பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்கிறது. நமது இளைஞர்கள் சுற்றுப்புற தூய்மை குறித்து மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். அருணாச்சல பிரதேசத்தில் நடந்த இது போன்ற ஒரு தனித்துவம் வாய்ந்த முயற்சி பற்றிய விவரம் கிட்டியுள்ளது அருணாச்சலத்தில்தான். நம் நாட்டிலேயே முதலில் சூரிய கதிர்கள் விழுகின்றன. இங்கு மக்கள் ஜெய் ஹிந்த் என்று கூறி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இங்கு இட்டாநகரில் இளைஞர்கள் குழு ஒன்று சில பகுதிகளை சுத்தம் செய்வதற்காக ஒன்றிணைந்தது. அதிக கவனம் தேவைப்பட்ட அந்த பகுதிகளை இந்த இளைஞர்கள் பல்வேறு நகரங்களில் உள்ள பொது இடங்களை தூய்மைப்படுத்துவதை தங்கங்கள் இலக்காக கொண்டர். அதன் பிறகு இட்டாநகர், நாகர்லாகுன், தோய்முக், செப்பா, பாலின் மற்றும் பாசிகாட் ஆகிய இடங்களிலும் இந்த இயக்கம் நடத்தப்பட்டது. இந்த இளைஞர்கள் இதுவரை சுமார் 11 லட்சம் கிலோவிற்கும் அதிகமான குப்பைகளை அகற்றியுள்ளனர். யோசித்து பாருங்கள் நண்பர்களே. 9 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து 11 லட்சம் கிலோ குப்பை கூளங்களை அகற்றினார்கள் நண்பர்களே. மற்றொரு உதாரணம் அஸ்ஸாமில் இருந்து. அஸ்ஸாமின் நாகவுனில் அங்குள்ள பழைய தெருக்களுடன் மக்கள் உணர்வுபூர்வமாக இணைந்திருக்கிறார்கள். அங்கு சிலர் தங்கள் தெருக்களை ஒன்று சேர்ந்து சுத்தம் செய்ய உறுதி பூண்டார்கள். மெல்ல மெல்ல அவர்களுடன் மேலும் பலர் இணைந்தனர். இவ்வாறாக ஒரு குழு உருவானது. அது தெருக்களிலிருந்து ஏராளமான குப்பைகளை அகற்றியது. நண்பர்களே, இது போன்ற ஒரு முயற்சி பெங்களூரிலும் நடைபெறுகிறது. பெங்களூரில் சோஃபா கழிவுகள் ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. அதனால் சில தொழில் வல்லுநர்கள் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை அவர்களாகவே தீர்த்து வருகிறார்கள். நண்பர்களே, இன்று பல நகரங்களில் இது போன்ற குழுக்கள் உள்ளன. அவை நிலத்தில் கொட்டப்படும் கழிவுகளை மறுசுழற்சி செய்வதில் ஈடுபட்டுள்ளன. சென்னையில் இது போன்ற ஒரு குழு மிகவும் சிறப்பான பணியை செய்துள்ளது. இது போன்ற உதாரணங்களிலிருந்து தூய்மை தொடர்பான ஒவ்வொரு முயற்சியும் எவ்வளவு முக்கியமானது என்பது தெரிகிறது. தூய்மைக்காக தனிப்பட்ட முறையிலோ அல்லது குழுவாகவோ நமது முயற்சிகளை அதிகரிக்க வேண்டும். அப்போதுதான் நம் நகரங்கள் மேலும் சிறப்பாக மாறும். என் அன்பான நாட்டு மக்களே, சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி பேசும்போது பெரும்பாலும் நமது மனதில் பெரிய திட்டங்கள், பெரிய இயக்கங்கள் மற்றும் பெரிய அமைப்புகளை பற்றிய எண்ணங்கள் வருகின்றன. ஆனால் பலமுறை மாற்றத்தின் தொடக்கம் மிகவும் சாதாரணமான முறையில் நிகழ்கிறது. ஒரு நபரிடம் இருந்து, ஒரு பகுதியில் இருந்து, முயற்சியில் இருந்து. மேலும் தொடர்ச்சியாக செய்யப்பட்ட சிறு முயற்சிகளாலும் பெரிய மாற்றங்கள் ஏற்படுகின்றன. மேற்கு வங்கத்தின் கூச் பெஹாரைச் சேர்ந்த திரு பெனாய் தாஸ் அவர்களின் முயற்சி இதற்கு ஓர் உதாரணமாகும். கடந்த பல ஆண்டுகளாக அவர் தனது மாவட்டத்தை பசுமையாக்கும் பணியை தனியாளாக செய்துள்ளார். திரு பெனாய் தாஸ் ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டுள்ளார். பலமுறை செடிகளை வாங்குவதிலிருந்து அவற்றை நட்டு பராமரிப்பதற்கான முழு செலவையும் ஏற்றுள்ளார்
தேவைக்கேற்ப உள்ளூர் மக்கள், மாணவர்கள் மற்றும் நகராட்சிகளுடன் இணைந்து பணியாற்றியுள்ளார். அவரது முயற்சிகளால் சாலையோரங்கள் பசுமையாக உள்ளன. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தில் பன்னா மாவட்டத்தைச் சேர்ந்த திரு ஜெகதீஷ் பிரசாத் அஹிர்வார் அவர்களின் முயற்சியும் மிகவும் பாராட்டத்தக்கது. அவர் காட்டில் பீச் கார்டாக தனது சேவைகளை வழங்குகிறார். ஒரு முறை ரோந்து பணியின் போது காட்டில் உள்ள பல மூலிகை தாவரங்கள் பற்றிய தகவல்கள் முறையாக பதிவு செய்யப்படவில்லை என்பதை ஜெகதீஷ் அவர்கள் உணர்ந்தார். இந்த தகவல்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல விரும்பிய அவர் மூலிகை தாவரங்களை அடையாளம் காணவும் அவற்றை பற்றிய பதிவுகளை உருவாக்கவும் தொடங்கினார். 125க்கும் மேற்பட்ட மூலிகை தாவரங்களை அவர் அடையாளம் கண்டார். ஒவ்வொரு தாவரத்தின் புகைப்படம், பெயர், பயன்பாடு, அது கிடைக்கும் இடம் ஆகிய தகவல்களை திரட்டினார். அவர் திரட்டிய தகவல்களை வனத்துறை தொகுத்தது. மேலும் அதை ஒரு புத்தகமாகவும் வெளியிட்டது. இந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் இப்போது ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள் மற்றும் வன அதிகாரிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. நண்பர்களே, சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் இதே உணர்வு இன்று மாபெரும் அளவில் காணப்படுகிறது. இதே சிந்தனையுடன் நாடு முழுவதும் தாயின் பெயரால் மரம் நடும் இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த இயக்கத்தில் இன்று கோடிக்கணக்கான மக்கள் இணைந்துள்ளனர். இதுவரை நாட்டில் 200 கோடிக்கும் மேலான மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து மக்கள் இப்போது அதிக விழிப்புணர்வுடன் இருப்பதை காட்டுகிறது. மேலும் ஏதேனும் ஒரு வகையில் தங்கள் பங்களிப்பை வழங்க விரும்புகிறார்கள் நாட்டு மக்களே. நான் உங்கள் அனைவரையும் மற்றொரு விஷயத்திற்காக மிகவும் பாராட்ட விரும்புகிறேன். அதற்கு காரணம் சிறுதானியங்கள், அதாவது ஸ்ரீ அன்னம். ஸ்ரீ அன்னத்தின் மீது மக்களின் பற்று தொடர்ந்து அதிகரித்து வருவதைக் கண்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் 2023 சிறுதானியங்கள் ஆண்டாக அறிவித்திருந்தோம். ஆனால் இன்று 3 ஆண்டுகளுக்கு பிறகும் இது தொடர்பாக நம் நாட்டிலும் உலகிலும் காணப்படும் பேரார்வமும் அர்ப்பணிப்பும் மிகவும் உற்சாகம் அளிப்பதாக உள்ளது. நண்பர்களே, தமிழ்நாட்டின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெண் விவசாயிகள் குழு ஒன்று உத்வேகத்தின் ஆதாரமாக திகழ்கிறது. இங்குள்ள பெரியபாளையம் மில்லட் FPCயுடன் சுமார் 800 பெண் விவசாயிகள் இணைந்துள்ளனர். சிறுதானியங்களின் பெருகி வரும் பிரபலத்தை கருத்தில் கொண்டு இந்த பெண்கள் ஒரு சிறுதானிய பதப்படுத்தும் பிரிவை நிறுவியுள்ளனர். இப்போது அவர் சிறுதானியங்களால் ஆன பொருட்களை நேரடியாக சந்தைக்கு கொண்டு சேர்க்கிறார். ராஜஸ்தானின் ராம்சாரிலும் விவசாயிகள் ஸ்ரீ அன்னம் தொடர்பாக புதுமைகளை புகுத்தி வருகிறார்கள். இங்குள்ள ராம்சார் ஆர்கானிக் ஃபார்மர் புரொடியூசர் கம்பெனியுடன் 900க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இணைந்துள்ளனர். இந்த விவசாயிகள் முக்கியமாக கம்பு சாகுபடி செய்கிறார்கள். இங்கு கம்பு பதப்படுத்தப்பட்டு உடனடியாக உண்ணத் தயாரான லட்டு தயாரிக்கப்படுகிறது. இதற்கு சந்தையில் பெரும் தேவை இருக்கிறது. அது மட்டுமல்ல நண்பர்களே, இப்போதெல்லாம் ஒரு சில கோவில்களில் கோவில் பிரசாதத்தில் சிறுதானியங்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுவதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த கோவில் நிர்வாகிகள் அனைவருக்கும் அவர்களுடைய இந்த முயற்சிக்கு நான் மனமார பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஸ்ரீ அன்னம் எனும் சிறுதானியங்களால் விவசாயிகளின் வருமானம் அதிகரிப்பதோடு மக்களின் உடல் நலமும் மேம்படும் என்பதற்கு உத்தரவாதம் கிடைத்து வருகிறது. சிறுதானியங்கள் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவை, சூப்பர் ஃபுட் ஆகும். நமது நாட்டில் குளிர்காலமானது உணவு பழக்க வழக்கங்களுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழலில் இந்த நாட்களில் நாம் ஸ்ரீ அன்னத்தை கண்டிப்பாக உட்கொள்ள வேண்டும். மக்களே, மனதின் குரலில் நாம் மீண்டும் ஒரு முறை பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இந்த நிகழ்ச்சி நம் அனைவருக்கும்
நமது நாட்டின் சாதனைகளை உணர்ந்து கொண்டாட ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. பிப்ரவரியில் இது போன்ற மற்றொரு வாய்ப்பு வரவிருக்கிறது. அடுத்த மாதம் இந்தியா AI இம்பாக்ட் சம்மிட் நடைபெற உள்ளது. இந்த உச்சிமாநாட்டில் உலகெங்கிலும் இருந்து குறிப்பாக தொழில்நுட்பத்துறையை சேர்ந்த வல்லுநர்கள் இந்தியாவிற்கு வருகை தரவிருக்கிறார்கள். இந்த மாநாடு AI உலகில் இந்தியாவின் முன்னேற்றம் மற்றும் சாதனைகளையும் வெளிக்கொணரும். இதில் பங்கேற்கவிருக்கும் ஒவ்வொருவரையும் நான் மனதார வரவேற்கிறேன். அடுத்த மாதம் மனதின் குரலில் இந்தியா AI இம்பாக்ட் சம்மிட் குறித்து நாம் கண்டிப்பாக பேசுவோம். நாட்டு மக்களின் வேறு சில சாதனைகள் குறித்தும் விவாதிப்போம். அதுவரை மனதின் குரலில் இருந்து விடைபெறுகிறேன். நாளைய குடியரசு தினத்திற்கு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி.